வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தாட்சாயினி பாலு. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். புரட்டாசி மாத பிறப்பை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள். புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் ஒரே நாளில் 705 குழந்தைகளுக்கு காய்ச்சல் பாதிப்பு. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பாதிப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறையும் என சுகாதாரத்துறை நம்பிக்கை. அக்டோபர் மாதம் முதல் தமிழகத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் புதன்கிழமைகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விலை உயர்ந்து விற்பனையாகும் கொய்யாப்பழம். 20 கிலோ கொண்ட பெட்டி 1600 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல் போக நெல் அறுவடை பணிகள் தீவிரம். உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விலை உயர்வால் உற்பத்தி செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் கவலை. புரட்டாசியை ஒட்டி இன்று வெறிச்சோடி காணப்பட்ட இறைச்சி கடைகள். விற்பனை மந்தமடைந்துள்ளதால் விற்பனையாளர்கள் கவலை. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைந்ததால் பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் விசைப்படகு போக்குவரத்து தொடக்கம். 45 நாட்களுக்கு பிறகு தொடங்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வால்பாறை அருகே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையால் வாகன ஓட்டிகள் அவதி. சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டத்தில் தக்காளி விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. 15 கிலோ தக்காளி கொண்ட ஒரு பெட்டி 750 ரூபாய்க்கு விற்பனை. விடுமுறை தினத்தை ஒட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள மலர்களை கண்டு ரசித்த மக்கள். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவையின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். பழங்குடியின மக்கள் இல்லாமல் இந்தியா முழுமை பெறாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். குவாட், பிரிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மாநாடுகளில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று புறப்பட்டார். அடுத்த ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 1000 கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அறிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் இலக்கை அடைய கதர் துணிகளை நாட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாலில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த ராணி 2ஆம் எலிசபெத்தின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அஞ்சலி செலுத்தினார்.
ராணி எலிசபெத்தின் இறுதி சடங்கின் போது அனுசரிக்கப்படும் 2 நிமிட மௌன அஞ்சலியின் போது ஒலி இடையூறுகளை தவிர்க்க விமானங்கள் நாளை ரத்து செய்யப்பட உள்ளன. ஜப்பானில் மனிதர்களைப் போல சிரிக்கும் ரோபோ ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அசத்தியுள்ளனர். தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக தைவான் மற்றும் ஜப்பானுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பள்ளிகளுக்கு செல்ல பெண் குழந்தைகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை மறுபரிசீலனை செய்ய ஐநா வலியுறுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் தேவேந்திர ஜஜாரியா வெள்ளிப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள் பார்க்கலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 705 குழந்தைகள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை 167 அதிகரித்துள்ளது. நேற்று ஒருநாள் மட்டும் 50 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் படிப்படியாக காய்ச்சல் குறைய வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் முதல் புதன்கிழமைகளில் அரசு மருத்துவமனைகளில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசிகள் போடப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பொது சுகாதாரத்துறை சார்பில் இன்று 37வது கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை தீநகரில் உள்ள எம்எல்ஏ அலுவலகத்தில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அடுத்த மாதம் முதல் புதன்கிழமைகளில் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசிகள் போடப்படும் என தெரிவித்தார். இன்று புரட்டாசி மாத பிறப்பை ஒட்டி தமிழகம் முழுவதும் இறைச்சி கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரத வழிபாடு மேற்கொள்ளும் மக்கள் இம்மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்ப்பது வழக்கம். இந்நிலையில் இன்று முதல் புரட்டாசி மாதம் தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் அனைவரும் அசைவ உணவை தவிர்க்க தொடங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகளில் இறைச்சிகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை. கடைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டதால் இறைச்சி விற்பனையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். அதேபோல் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், பெண்ணாடம், திட்டக்குடி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் இறைச்சி கடைகளில் ஆள் அரவின்றி காணப்பட்டது. புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியதை ஒட்டி இன்றிலிருந்தே மீன்கள் விற்பனை மந்தமடைந்து உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மீன் சந்தைகளில் மீன்களின் விலை குறைந்துள்ளது. 4 பெட்டிகள் கடல் மீன்கள் விற்பனையாகும் இடத்தில் ஒரு பெட்டி மட்டுமே விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பொட்டாசில வியாபாரம் கம்மி, ரொம்ப மீன். சங்கரா இருக்குது, சங்கரா கிலோ 200 ரூபா தான். நண்டு கிலோ 200 ரூபா 300 ரூபா தான் விற்கிது. கட்லா 1 கிலோ 150 ரூபா 100 ரூபா தான் விற்கிது. 200 ரூபா விற்றுது. கெண்டை 150 ரூபா தான் விற்கிது. 180 ரூபா 120 ரூபா விற்றுது. வேறண்ணா ஜிலேபியில் 100 ரூபா வியாபாரம் ரொம்ப கம்மி. பழனியில் கொய்யா பழங்கள் விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆயக்குடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கொய்யா சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு பறிக்கப்படும் கொய்யா பழங்கள் ஆயக்குடி கொய்யா சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விவசாயிகளால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சந்தையில் 20 கிலோ அடங்கிய பெட்டி ஒன்று 1200 ரூபாய் முதல் 1600 ரூபாய் வரை
விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் தக்காளி விலை அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி விவசாயம் பிரதானமாக நடைபெற்று வரும் நிலையில் தொடர் மழையால் தக்காளி விளைச்சல் அதிகரித்து உள்ளது. கடந்த வாரம் 15 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி ஒன்று 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 750 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் தக்காளி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசியில் குழந்தைகளுக்கு தின்பண்டம் வழங்க மறுத்த விவகாரத்தால் பாஞ்சாலகுளம் கிராமத்திற்குள் நுழைய கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பாஞ்சாலகுளத்தில் பட்டியலின பள்ளி மாணவர்களுக்கு தின்பண்டம் வழங்க மறுத்த விவகாரத்தில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமுதாய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் யாரும் கிராமத்திற்குள் நுழையாதவாறு இருக்க தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கிராமத்திற்குள் நுழையும் வாகனங்கள் தீவிர பரிசோதனைக்கு பின் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. கடலூர் மாவட்டத்தில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணையில் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளது. கடலூர் நகரத்தின் வழியாக பாயும் கெடிலம் ஆறு வங்கக்கடலில் கலந்து வருகிறது. இந்த ஆற்றின் வழியாக நகர பகுதிக்குள் கடல் நீர் புகுந்ததால் அதில் உப்பு நீர் அதிகரித்து காணப்பட்டது. இதை தடுக்க கம்மியம்பேட்டை பகுதியில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த தடுப்பணையால் இனி உப்பு நீர் புகாது என நிம்மதி பெருமூச்சு விட்ட மக்கள் தற்போது அதைவிட பெரிய பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர். நெல்லிக்குப்பத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையின் கழிவு நீர் இந்த தடுப்பணையில் தேங்கி வருகிறது. கருப்பு நிறமாக மாறியுள்ள ஆற்று நீரில் மீன்கள் உயிரிழந்து மிதக்கும் அவலமும் நிலவுகிறது. இதனால் நிலத்தடி நீர் மோசமாக பாதிக்கப்பட்டு நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கழிவு நீருடன் வந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கால தாமதம் செய்யாமல் ஏற்பாடு செய், சாலைகளை சீரமைக்க போர்க்கால அடிப்படையிலே நகராட்சி ஊராட்சி நிர்வாகமே நடவடிக்கை சர்க்கரை ஆலை கழிவுநீர் என்பது அபாயகரமான கழிவுகளுடன் கெடிலாற்றம் கலப்பதால் தடுப்பணையில் தேங்கி நின்று அங்கிருந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நிலத்தடி நீர் மாசுபடுவது மட்டுமல்ல, கேன்சரை உருவாக்குகிற, நுரையீரல் புற்றுநோயை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய பேரபாயத்தை அது ஏற்படுத்தி வருகிறது. இதை தடுக்க கோரி பல்வேறு பொதுநல அமைப்புகள் போராடினாலும் குடியிருப்போர் சங்கம் தொடர்ச்சியாக போராடி வருகிறது. அதை ஒட்டி மத்திய அரசு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்து அவர் நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை கழிவுநீரை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ரிப்போர்ட்டை மாவட்ட நிர்வாகங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நெல்லிக்குப்பத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நெல்லிக்குப்பத்தில் அந்த கழிவுநீர் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நெல்லிக்குப்பம் பகுதி மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வுக்கு மத்தியில் மின் மோட்டாரை பயன்படுத்தி நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினாலும் அதுவும் கழிவு நீராகவே இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கழிவின் விளைவாக இன்றைக்கு அங்கே இருக்கின்ற மக்கள் வீடு கட்டும் போது
வெளியிலிருந்து நீரை வாங்கிதான் வீடு கட்டுகின்றார்கள். அங்கே இருக்கின்ற போர் வாட்டரை வைத்து வீடு கட்ட முடியாத ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் குடிநீர் அங்கு இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அனைவருமே குடிப்பதற்காக தினம் கேன் வாட்டரை பெற்று குடிக்கின்றார்கள். இவ்வளவு மோசமான நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து கிடக்கின்றது. இன்றைக்கு ஆகாய தாமரை காரணமாக இருந்தது என்று சொல்றார்கள். ஆகாய தாமரை எடுத்த பிறகும் கூட மீன்கள் செத்து கிடக்கிறது, கால்நடைகள் செத்து கிடக்கிறது. இதை மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்க்கின்றது. இன்றைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியிருப்போர் கூட்டமைப்பின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பிரச்சனைக்கு மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 16,243 கனஅடியாக குறைந்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் KRS மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. இந்நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 16,243 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததாலும் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைந்ததாலும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில நாட்களாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 30,000 கனஅடியாக உள்ளது. இதற்கிடையே அணைக்கு வரும் நீரில் சுரங்க மின் நிலையத்தின் வழியாக வினாடிக்கு 23,000 கனஅடி தண்ணீரும் 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 7,000 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் 45 நாட்களுக்கு பிறகு விசைப்படகு போக்குவரத்து தொடங்கியது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சேலம் மாவட்ட மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பூலாம்பட்டி காவிரி நீர்த்தேக்க பகுதியில் இயக்கப்பட்டு வந்த விசைப்படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் 45 நாட்களுக்கு பிறகு பூலாம்பட்டி படகு துறையில் விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்ததால் முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் 136 அடியாக உயர்ந்தது. தற்போது மழை குறைந்ததால் நீர்வரத்து 528 கனஅடியாக குறைந்துள்ளது. தமிழகத்திற்கு வினாடிக்கு 1,867 கனஅடி தண்ணீர் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. வைகை அணையிலிருந்து ஒரு போக பாசனத்திற்காக மீண்டும் வினாடிக்கு 2,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1,00,000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து கடந்த 7ஆம் தேதி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட 2,000 கனஅடி நீர் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 2,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதுபோக மதுரை ஆண்டிப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக வினாடிக்கு 69 கனஅடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல் போக நெல் அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
தடப்பள்ளி, அரக்கன், பங்களாபுத்தூர், டிஎன் பாளையம், பாரியூர், வெள்ளாளப்பாளையம், கோட்டை பாசன பகுதிகளில் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இயந்திரம் மூலம் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் உரம், பூச்சி மருந்து, ஆட்கூலி ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளதால் உற்பத்தி செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். 400 ரூபா 450 ரூபாய்க்கு இருந்த உரம் இன்னைக்கு 1550 ரூபா, 1400. பொட்டாஸ் எடுத்திங்கன்னா 1700, டிஏபி எடுத்தால் 1600. இப்படி எல்லா உரமுமே பூரா சரி விட்டு 3 மடங்கு ஏறி போச்சு. பெருசாக ஒன்றும் விவசாயத்தில் உருப்படியாக கட்டுப்படியாக ஆக மாட்டேங்குது. நெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கிராப் பார்த்தா ஒரு 40 மூட்டை வருது, செகண்ட் கிராப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மூட்டை, 28 மூட்டை, 32 மூட்டை தான் வருது. அது அசலே ஆகிறதுல இது அசல் மட்டும்தான் ஆகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் எல்லா விதத்துலையும் உரவிலை எல்லாம் மானியத்தில் கொடுத்து நெல் ரேட்டெல்லாம் இன்னும் ஏற்றி பண்ணாங்கன்னா இன்னும் சிரமம் இல்லாத இருக்குது. உரங்களின் விலையை குறைத்து மானியத்தில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அடர் வனப்பகுதிக்குள் உள்ள பேரிஜம் ஏரியை கண்டு சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வன சரணாலயத்திற்குள் அமைந்துள்ள பேரிஜம் ஏரி வன சரணாலயமாக மாற்றப்பட்டு பயணிகள் சென்று வர அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்து ரம்மியமான பேரிஜம் ஏரியை கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள தொப்பி தூக்கி பாறை, அமைதி பள்ளத்தாக்கு, ஏரி காட்சி பகுதி, மதிக்கெட்டான் சோலை உள்ளிட்டவற்றையும் பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நிலவி வரும் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்து வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்கா, பைன் பாரஸ் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவில் பச்சை பசேல் காட்சியளிக்கும் புல்வெளி மைதானத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும், பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அயல்நாட்டு மரங்களையும் கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு மலர்களையும் கண்டு ரசித்து விடுமுறை நாட்களை கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் குளிர் நிலவியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது பெய்து வந்த மழை காரணமாக மிகவும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். தேனியில் நேற்று 30 நிமிடத்திற்கும் மேலாக வெயிலுடன் சேர்ந்து பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக மழைப்பொழிவு இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் இந்த பகுதிகளில் 30 நிமிடத்திற்கும் மேலாக சுட்டெரிக்கும் வெயிலுடன் பரவலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவையின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டெருமை வனத்துறையின் உதவியுடன் பிடிக்கப்பட்டு வன சரகத்தில் விடப்பட்டது.
கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கிராமங்களுக்குள் வன விலங்குகள் உலாவரும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்நிலையில் கோவை மாநகர பகுதிக்குள் நேற்று இரவு ஒரு காட்டெருமை நுழைந்தது. விளாங்குறிச்சி வழியாக விநாயகபுரம் பகுதியில் சுற்றித் திரிந்த அந்த காட்டெருமை குறித்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பின் சரவணம்பட்டி பகுதியில் வைத்து காட்டெருமையை வனத்துறையினர் பிடித்தனர். இதையடுத்து அந்த காட்டெருமை பெரிய நாயக்கன் பாளையம் வனசரகத்தில் விடப்பட்டது. பெருந்தமணி சிதைவு விழிப்புணர்வு தினத்தை நினைவுகூரும் வகையில் இன்று சென்னையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. சிம்ஸ் மருத்துவமனை சார்பாக நடத்தப்பட்ட பேரணியில் சிறப்பு விருந்தினராக சென்னை பெருநகர காவல்துறை துணை ஆணையர் கலந்து கொண்டார். சுவாமி சிவானந்தா சாலையில் தொடங்கிய சைக்கிள் பேரணி நேப்பியர் பாலம், தீவுத்திடல் சாலை, அண்ணா சாலை வழியாக மீண்டும் சுவாமி சிவானந்தா சாலையை வந்தடைந்தது. அதை அவங்கள உடனே எக்கோ பண்ணி சிடி ஸ்கேன் பண்ணி உடனே அதை டயக்னோஸ் பண்ணோம்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சர்வே பண்ண முடியும். இது மாதிரி சர்ஜரியே டாக்டர் பாஷி வேலாயுதம் ஒரு 2000 சர்ஜரிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உலக அளவில் பெரிய பேர் இருக்குது சாருக்கு. இந்த மாதிரி அயோட்டிக் டிசெக்ஷனுக்காக அங்கே ரெகுலராக கான்ஃபரன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நவம்பரில் கூட எங்களுக்கு இந்த அயோட்டிக் டேன்னு தனியாக ஒன்று கொண்டாடி ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அது மாதிரி இந்த அயோட்டிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் மக்களும் ஏர்லியராக வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க, அங்கே டயக்னோஸ் பண்ணால் உடனே எந்த இடத்துல சரியான வைத்தியம் பண்ண முடியுமோ அங்கே அனுப்பணும். அதுதான் அதில் முக்கியம். இந்த அவேர்னஸ் மூலமாக மக்களுக்கு போய் செஞ்சால் எல்லாருமே நன்மை அடையுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வால்பாறை அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட்டுக்கு செல்லும் பகுதிகளில் பல ஆண்டுகளாக பராமரிப்பு பணியின்றி சாலைகள் இருந்து வருகின்றன. வால்பாறையிலிருந்து தாய்முடி, சங்கிலி ரோடு ஆகிய எஸ்டேட் பகுதிகளுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளது. சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே அந்த சாலையை விரைந்து சீரமைத்து தர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூரில் உள்ள தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு 2000 டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குடோன்களுக்கு சிறப்பு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. குடோன்களில் இருந்து அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அரிசி பின் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. கடலூர் மாவட்ட எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளாற்றின் பாலத்தின் மீது லாரிகள் தொடர்ச்சியாக நிற்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்து உள்ளனர். பொன்னேரி கிராமத்திலிருந்து அரியலூர் செல்லும் சாலையில் வெள்ளாற்று தரைப்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 55 வயது முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார். இவ்வாறு லாரிகளால் தொடர் விபத்துகள் நேருவதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் பாலத்தில் வாகனங்கள் நிற்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கஞ்சி கலைய திருவிழா நடைபெற்றது. புஷ்ப மண்டப காவேரி படித்துறையிலிருந்து சிவப்பு ஆடைகளை அணிந்து கஞ்சி கலையத்துடன் 4 முக்கிய வீதிகளில் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தட்டாங்குட்டை ஊராட்சியில் வீரப்பம்பாளையம் பகுதி உள்ளது. இந்த பகுதி மக்களுக்கு முறையான மயான பாதை இல்லாத நிலையில் அருகிலிருந்த நீர்நிலையை கடந்து சென்று வந்தனர். மழைக்காலங்களில் இந்த நீர்ப்பாதையை பயன்படுத்துவதில் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்த நிலையில் தங்களுக்கு மயான பாதை வசதி கேட்டு முறையிட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி விவசாயிகள் தங்களது நிலத்தை கொடுத்து மயானத்திற்கு செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தர முன்வந்துள்ளனர். கிராம மக்களின் 50 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் கறிவிருந்து வைத்து கொண்டாடினர். கோவையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர், கூடைப்பந்து மற்றும் பாரா வாலிபால் போட்டியில் வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
கோவையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளில் சென்னை, கோயம்புத்தூர், வேலூர், புதுச்சேரி, ராமநாதபுரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டன. வேதாரண்யம் அருகே தகட்டூரில் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தகடூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த போட்டியில் தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், காரைக்கால் ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 450 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 10 வனசரகங்களில் பணியாற்றும் 70 வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு முதலுதவி பயிற்சி அளிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள வனப்பகுதிகளில் ரோந்து பணியின் போது விலங்குகளின் தாக்குதல்களால் வனசரகர்கள் காயமடையும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் இந்த சம்பவங்களில் காயம் அடைபவர்களுக்கு முதலுதவி அளிப்பது குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. சீர்காழியில் உள்ள அருள்மிகு சட்டைநாதர் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பையொட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பிரசித்தி பெற்ற சட்டைநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தருக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கிய புகழ்பெற்ற இந்த தலத்தில் புரட்டாசி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் அருகே விநாயகருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின் கோசாலையில் இருந்து அழைத்து வரப்பட்ட பசுமாடு மற்றும் கன்றுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள ஆவுடையார் குளம் பகுதியில் எண்ணற்ற மது பாட்டில்கள் குவிந்து கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஆவுடையார் குளம் அருகே உள்ள வாய்க்கால் பகுதிகளில் இதுபோன்ற குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மது பாட்டில்களால் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இவற்றை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பேருந்து நிலைய கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இணைந்து துண்டு பிரசுரங்களை ஒட்டினர். அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான்பராக், ஹான்ஸ், குட்கா போன்ற போதைப் பொருட்கள் எனது கடைகளில் விற்பனை செய்யப்படுவதில்லை என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. அதிகாரிகளின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பனை விதை விதைப்பு திருவிழா நடைபெற்றது. திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள TK மண்டபம் ஏரிக்கரையில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பனை விதைகளை விதைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.